10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் புவியியல் பகுதியில் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு என்ற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு இந்தியா? உலகத்தில் 7வது பெரிய நாடு இந்தியா. இந்தியா ஆசிய கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நாடு? உலகத்தில் 7வது பெரிய நாடு, ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு எத்தனை? 32,87,263 சதுர கிலோமீட்டர்கள். புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் பங்கு என்ன? 2.4%. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய அண்டை நாடுகள். இந்தியாவின் அண்டை நாடுகள் எத்தனை? அண்டை நாடுகள் என்றால் 9 நாடுகள். இந்தியாவுடன் நில எல்லையை பகிரும் நாடுகள் எத்தனை? 7 நாடுகள். இந்தியாவின் நில எல்லை எவ்வளவு? 15,200 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் உள்ள நாடுகள் 2 நாடுகள் இருக்குது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் இங்கே இருக்கும், ஆப்கானிஸ்தான் இங்கே இருக்கும். இந்தியாவின் வடக்கு எல்லையாக உள்ள நாடுகள் 3 நாடுகள் இருக்குது. சீனா, நேபாளம், பூட்டான். சீனா இங்கே இருக்குது, நேபாளம் எங்கே இருக்குது, பூட்டான் இங்கே இருக்குது. இந்தியாவின் கிழக்கு எல்லையாக உள்ள நாடு எது? மொத்தம் 2 நாடுகள் இருக்குது, வங்கதேசம் மற்றும் மியான்மார். வங்கதேசம் இங்கே இருக்கும், மியான்மார் இங்கே இருக்கும். இந்தியாவுடன் அதிக நில எல்லையை கொண்ட நாடு எது? அதிக நில எல்லையை பகிரும் நாடு வங்கதேசம். இந்தியா வங்கதேசம் எல்லையின் நீளம் என்ன? 4,156 கிலோமீட்டர்கள். இந்தியாவுடன் குறைந்த நில எல்லை கொண்ட நாடு எது? அதிகமான எல்லை கொண்டது வங்கதேசம், குறைந்த எல்லை கொண்டது ஆப்கானிஸ்தான். இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லையின் நீளம் என்ன? 106 கிலோமீட்டர்கள். இந்திய கடற்கரையின் நீளம் என்ன? 6,100 கிலோமீட்டர்கள். தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 7,516.6 கிலோமீட்டர்கள். இதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. தீவுகளை சேர்த்தாமல் 6,100, தீவுகளை சேர்த்தனம்னா 7,516.6. இந்தியா இலங்கையை பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது? பாக் நீர் சந்தி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய அட்ச தீர்க்க பரவல். இந்தியாவின் அட்சரேகை பரவல் என்ன? 8 டிகிரி 4 ஆரம்பித்து 37 டிகிரி 6 வரைக்கும் வட அச்சத்தில் அமைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, வட அச்சத்தில் இந்தியா அமைஞ்சிருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 டிகிரி 4 ஆரம்பித்து 37 டிகிரி 6 வரைக்கும். இந்தியாவின் தீர்க்க ரேகை பரவல் என்ன? 68 டிகிரி 7 கிழக்கில் ஆரம்பித்து 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம். இங்கே பாருங்கள், 68 டிகிரி 7 ஆரம்பித்து 97 டிகிரி 25 வரைக்கும் கிழக்கு தீர்க்கத்தில் இருக்குது. அச்சம்னா வடக்கு அச்சம், தீர்க்கம்னா கிழக்கு தீர்க்கம். இந்தியாவின் மைய அட்சரேகை எது? 23 டிகிரி வட அச்சமான கடகரேகை. இந்தியாவுடைய மைய அட்சரேகை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கடகரேகை இந்தியாவை 2ஆக பிரிக்கிறது. அட்ச தீர்க்க பரவலின்படி இந்தியா முழுவதும் அமைந்துள்ள பகுதி எது? வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் தென்கோடி முனை என்ன? இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க, முற்காலத்தில் பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இந்திரா முனை அமைந்துள்ள இடம் எது? அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருக்குது. எந்த வட அச்சத்தில் இந்திரா முனை அமைந்துள்ளது? 6 டிகிரி 45 இந்த அச்சத்தில் இந்திரா முனை அமைந்திருக்கு. இந்தியாவின் வடமுனை எது? தென்கோடி முனை இந்திரா முனை, வடமுனை இந்திரா கோள். இந்திரா கோள் அமைந்துள்ள இடம் எது? லடாக்கில் அமைந்திருக்கு. லடாக் முதல் கன்னியாகுமரி வரை மொத்த நீளம் எவ்வளவு? 3,214 கிலோமீட்டர்கள். குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை நீளம் எவ்வளவு? 2,933 கிலோமீட்டர்கள். இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் எத்தனை? 28 மாநிலங்கள் இருக்குது. இந்தியாவில் உள்ள மொத்த யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக ஹைதராபாத் நகரமே எத்தனை ஆண்டு வரை இருக்கும்?
2024 வரை இருந்திருக்கும். குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள மொத்த தீர்க்க கோடுகள் எத்தனை? 30 இருக்கு. குஜராத்தை விட அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை மணி நேரம் முன்பாக சூரியன் உதயமாகிறது? 2 மணி நேரம் வேறுபாடு இருக்குங்க. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எது? 82 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை. நல்லா கவனிங்க. முன்னாடி நம்ம பார்த்தது மத்திய அட்சரேகை. அட்சரேகைனா கடகரேகை. தீர்க்க ரேகை என்றால் 82 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? அலகாபாத்தில் இருக்கிற மிர்சாப்பூர் என்ற ஊர் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட எத்தனை மணி நேரம் முன்பாக உள்ளது? 5.5 மணி நேரம் முன்பாக இருக்குது. இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகள் எத்தனை? மொத்தம் 5 பிரிவுகள் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இமயமலையை பார்க்க போகிறோம். பல மில்லியன் வருடம் முன்பு பூமியில் இருந்த ஒரே நிலப்பகுதி எது? பாஞ்சியா என்று சொல்வார்கள். முற்காலத்தில் எல்லா நிலமும் ஒரே கூட்டாக சேர்ந்து இருந்திருக்கு. அதுக்கு பேர் பாஞ்சியா. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமியில் இருந்த ஒரே நீர்ப்பகுதி, எல்லா நீரும் ஒன்றா சேர்ந்து இருந்திருக்கு. அதுக்கு பேர் பாந்தலாசா. வடக்கே பிரிந்த நிலப்பகுதி எது? இந்த பாஞ்சியான்னு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த நிலம் 2ஆக உடஞ்சிருக்கு. ஒரு பகுதி வடக்க போயிடுச்சு, இன்னொரு பகுதி தெற்கே போயிடுச்சு. வடக்கே பிரிந்த நிலப்பகுதிக்கு பேர் அங்காரா என்று பேர். லாரசியா அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கே பிரிந்த நிலப்பகுதிக்கு பேர் என்ன? கோண்டுவானா. 2 நிலப்பகுதிக்கும் இடையில் இருந்த கடலின் பெயர் என்ன? டெத்திஸ் அப்படிங்கிற கடல் ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த கடல் தான் படிப்படியாக உயர்ந்து இமயமலையாக மாறியிருக்கு. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் எது? இமயமலைத்தொடர். சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை இமயமலையின் மொத்த நீளம் என்ன? 2500 கிலோமீட்டர்கள். அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இமயமலை. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? பாமீர் முடிச்சு. சில இடங்களில் திபெத் என்றும் சொல்வார்கள். திபெத் என்றாலும் சரிதான், பாமீர் முடிச்சு என்று சொன்னாலும் சரிதான். மத்திய ஆசியாவில் உள்ள உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதி எது? பாமீர் முடிச்சு. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது? இமயமலையின் வடிவம் வில் வடிவம். இமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? பனி உறைவிடம். இமயமலையின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த இமயமலையை பொறுத்த வரைக்கும் 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. மேற்கு பகுதி மேற்கு இமயமலை, இது கிழக்கு இமயமலை, இது மத்திய இமயமலை. மேற்கு இமயமலைக்கு டிரான்ஸ் இமயமலை என்று பெயர். இமயமலையின் கிழக்கு பகுதிக்கு பேர் என்ன? பூர்வாஞ்சல் குன்றுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு இமயமலையை நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு இமயமலை அமைந்துள்ள பகுதி எது? ஜம்மு காஷ்மீர் திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்கு. திபெத்தியன் இமயமலை எனப்படுவது எது? டிரான்ஸ் இமயமலை. அதாவது மேற்கு இமயமலையை திபெத்தியன் இமயமலை என்றும் சொல்லுவார்கள். மேற்கு இமயமலை பகுதியில் காணப்படும் பாறை வகை என்ன? டெர்சியரி கிரானைட் பாறை. அதாவது கடலடி உயிரின படிமம் கொண்ட பாறைகள். மேற்கு இமயமலை தொடரில் உள்ள முக்கியமான மலைத்தொடர் என்ன? ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் போன்ற மலைத்தொடர்கள் இங்கே இருக்குது. இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது? லடாக் பீடபூமி. மேற்கு இமயமலையில் உள்ள முக்கிய கணவாய் என்ன? காரகோரம். கணவாய் என்றால் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ஒரு குறுகிய பாதை. மலை இருக்கிறதுனால நம்ம மலையை தாண்டி போக முடியாது. ஆனால் மலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சின்னதாக கேப் இருக்கும். அதை தான் கணவாயின்னு சொல்லுவாங்க. மேற்கு இமயமலையில் இருக்கிற முக்கிய கணவாய் காரகோரம் கணவாய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய இமயமலை. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறதா மத்திய இமயமலை. மத்திய இமயமலையின் பிரிவுகள் எத்தனை? மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. அது என்னென்ன பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இமயமலை இமாத்ரி அப்படி சொல்லுவாங்க. சிறிய இமயமலை இமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிவாலிக், சிவாலிக் என்று சொல்வார்கள். நல்லா கவனிங்க. அதாவது வடக்கே இருந்து தெற்கா பிரிக்கிறாங்க. மேலே வடக்கே இருக்கிறது இமாத்ரி, அதுக்கு அடுத்ததாக வர்றது இமாச்சல், அதுக்கு அடுத்து உள்ளே வர்றது சிவாலிக். இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி. இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதுதான் பெரிய இமயமலை.
மத்திய இமயமலையின் வடக்கு பகுதிக்கு பேர் என்ன? இமாத்திரி. பெரிய இமயமலையின் சராசரி உயரம் என்ன? 6000 மீட்டர். இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலும் உள்ள இடம் எது? பெரிய இமயமலை. பெரிய பெரிய சிகரம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. பெரிய இமயமலையில் உள்ள எவரெஸ்டின் உயரம் என்ன? 8848 மீட்டர். காட்வின் ஆஸ்டின் அல்லது K2 என்கிற சிகரத்தின் உயரம் என்ன? 8611 மீட்டர். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின். கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் உயரம் என்ன? 8586 மீட்டர். எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு? நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் அமைந்துள்ள சிகரங்கள் என்னென்ன? காட்வின் ஆஸ்டின் இருக்குது, கஞ்சன்ஜங்கா இருக்குது, நங்க பர்வதம், நந்தாதேவி, காமெட்டு, நம்ச பர்வதம் எல்லாம் இருக்குது. நேபாளத்தில் அமைந்துள்ள சிகரங்கள் என்னென்ன? மக்காலு, தௌலகிரி, அன்னபூர்ணா, குர்லா மருதத்தா இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. நேபாளம் மற்றும் சிக்கிம் இடையே அமைந்துள்ள சிகரம் எது? நல்லா கவனிங்க, இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நேபாள நாட்டுக்கும் சிக்கிம் அப்படிங்கிற மாநிலத்துக்கும் இடைப்பட்ட சிகரம் கஞ்சன்ஜங்கா. பெரிய இமயமலையில் காணப்படும் பனியாறுகள் என்னென்ன? கங்கோத்திரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் அங்கே இருக்குது. உலகில் உள்ள அதிகமான சிகரங்களை கொண்ட மலை எது? இமயமலையில் தான் அதிகமான சிகரம் இருக்குது. உலகத்தில் உள்ள உயரமான சிகரங்கள் எத்தனை? மொத்தம் 14 சிகரங்கள் இருக்குது. உலகம் முழுக்க 14 உயரமான சிகரங்கள் இருக்குது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலையில் உள்ள சிகரங்கள் எத்தனை? 14ல் 9 சிகரம் இமயமலையில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கணவாய்களை பார்க்க போகிறோம். கணவாய்கள் என்பது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இல்லைங்களா, குறுகிய இடைவெளி. இது எங்கே இருக்குன்னா இமாத்திரியில் தான் நிறைய இருக்குது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இரண்டையும் இணைக்கும் கணவாய் எது? இரண்டையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இரண்டையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய். பாகிஸ்தானில் உள்ள கணவாய் எது? போலன் கணவாய். காரக்கோரம் கணவாய் உள்ள இடம் எது? ஜம்மு காஷ்மீர். சொஜிலா கணவாய், சிப்கிலா போன்ற கணவாய் உள்ள இடம் இமாச்சல பிரதேசம். பொமிட்டிலா கணவாய் உள்ள இடம் அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய்கள் உள்ள இடம் சிக்கிம். கணவாய்களை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதிலிருந்தும் கேள்விகள் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறிய இமயமலைகள், அதாவது இமாச்சல். இரண்டாவது அடுக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இந்த நடுவில் இருக்கிற ஆரஞ்சு கலர் இதான் இமாச்சல். சிறிய இமயமலை எனப்படுவது என்ன? இமாச்சல். சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் மலையின் சராசரி உயரம் என்ன? 3500 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும். சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் மலைத்தொடரில் காணப்படும் மலைகள் என்னென்ன? பீர்பாஞ்சல் மலை இருக்குது, தௌலத்தார் மலை இருக்குது, மகாபாரத் மலை இருக்குது. சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் மலைத்தொடரில் அமைந்துள்ள கோடை வாழிடம், புனித இடங்கள் அமைந்துள்ள பகுதி. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோடை வாழிடம் இருக்கும் இல்லைங்களா, சிம்லா, முசோரி போன்ற இடங்கள், அதே மாதிரி கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற புனித இடங்கள் அமைந்துள்ள பகுதின்னு பார்த்திங்கன்னா சிறிய இமயமலையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவாலிக் அல்லது வெளி இமயமலை. இந்த மேப்பில் பாருங்கள், பச்சை கலராக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் சிவாலிக் அல்லது வெளி இமயமலை. வெளி இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிவாலிக் என்று அழைக்கப்படுகிறது. சிவாலிக் இமயமலையின் சராசரி உயரம் என்ன? 1000 மீட்டர். மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக உள்ள இமயமலை எது? சிவாலிக் மலை. சிவாலிக் அல்லது வெளி இமயமலையின் கிழக்கு பகுதியின் பேர் என்ன? கிழக்கு பகுதிக்கு பேர் டூயர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் டூயர்ஸ்னு சொல்லுவாங்க. சிவாலிக் அல்லது வெளி இமயமலையின் மேற்கு பகுதிக்கு பேர் என்ன? மேற்கு பகுதியில் டூன்கள் சொல்லுவாங்க. கிழக்கு பகுதினா டூயர்ஸ், மேற்கு பகுதினா டூன்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழக்கு இமயமலை. இமயமலையின் கிழக்கு கிளையாக உள்ளது எது? பூர்வாஞ்சல் குன்றுகள். பூர்வாஞ்சல் குன்றுகள் உள்ள பகுதி எது? வடகிழக்கு மாநிலங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இமயமலையின் நீள்வெட்டு பிரிவு. இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம்னா மேற்கு பகுதி, மத்திய பகுதி, கிழக்கு பகுதின்னு பார்த்தோம். இப்போ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஆறுகளை வச்சு பிரிச்சிருக்காங்க. சிந்து மற்றும் சட்லஜ். சிந்து நதி இங்கே இருக்கும், சட்லஜ் நதி கிட்டத்தட்ட இங்கே இருக்கும். இந்த சிந்து மற்றும் சட்லஜ் இவைக்கு இடைப்பட்ட மலைகளுக்கு பேர் என்ன? காஷ்மீர் மலை, பஞ்சாப் மலை மற்றும் இமாச்சல் மலைகள்.
சட்லஜ் ஆறுக்கும் காளி ஆறுக்கும் இடைப்பட்ட மலை எது? ஹுமாயூன் மலை. அநேகமாக இது வரைக்கும் இருக்கும் ஹுமாயூன் மலை. காளி நதிக்கும் தீஸ்தா அப்படிங்கிற ஆறுக்கும் இடைப்பட்ட மலை என்ன? இங்கே வரைக்கும் இருக்கிறது மத்திய நேபாள மலைகள். தீஸ்தா நதிக்கும் திகாங் அப்படிங்கிற ஆறுக்கும் இடைப்பட்ட மலைக்கு பேர் என்ன? அசாம் கிழக்கு இமயமலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வடபெரும் சமவெளிகள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதுதான் வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளியின் நீளம் என்ன? 2400 கிலோமீட்டர்கள். வடபெரும் சமவெளியின் பரப்பளவு என்ன? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். வடபெரும் சமவெளியின் பிரிவுகள் எத்தனை? 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதாவது நிலப்பரப்பை வச்சு பிரிக்கிறாங்க. அதாவது 2 கேட்டகரியை பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிலப்பரப்பை வச்சு பிரிக்கிறது. வடபெரும் சமவெளியில் கரடு முரடான படிவு இருந்தால் அதுக்கு பேர் என்ன? பாகர் என்று பெயர். பாகர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாபர் என்றும் சொல்வார்கள். வடபெரும் சமவெளியில் சதுப்பு நில படிவுக்கு பேர் என்ன? சதுப்பு நிலமாக இருந்தால் அதுக்கு பேர் தராய் என்று பெயர். வடபெரும் சமவெளியில் பழைய வண்டல் மண் படிவுக்கு பேர் என்ன? பாங்கர் என்று சொல்வார்கள். வடபெரும் சமவெளியில் புதிய வண்டல் மண் படிவு இருந்தால் அதுக்கு பேர் என்ன? காடர்னு சொல்லுவாங்க, பெட் நிலம் என்றும் சொல்லுவாங்க. நுண்துளைகள் அதிகமுள்ள சமவெளி எது? பாபர் சமவெளி. அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டது, காடுகள் வளர ஏற்றது, பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்றது. எந்த சமவெளினா தராய் சமவெளி. தராய் மண்டலமானது கிழக்கு பகுதியில் அகலமாக இருக்க காரணம் என்ன? இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் அகலம் குறைவாக இருக்கும், இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் அகலம் அதிகமாக இருக்கும். காரணம் பிரம்மபுத்திரா ஆறு பல கிளைகளாக பிரிந்து ஓடுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல்டா. அதை பார்க்க போகிறோம். ஆறுகளால் படிய வைக்கப்படும் படிவுக்கு பேர் தான் டெல்டா. கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட முக்கோண வடிவ டெல்டாவுக்கு பேர் என்ன? சுந்தரவன டெல்டா. உலகின் மிகப்பெரிய டெல்டா மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா எது? சுந்தரவன டெல்டா. உலகத்துடைய மிகப்பெரிய டெல்டா, அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா. வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதியாக இருந்தால் அதற்கு பேர் என்ன? சார்ஸ் என்று பெயர். வண்டல் சமவெளியில் சதுப்பு நில பகுதியாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? பில்ஸ் என்று பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வடபெரும் சமவெளியை நம்ம 4 கேட்டகரியை பிரிக்க போகிறோம். இங்கே எப்படி பிரிக்க போகிறாங்கன்னா இட அமைப்பை வச்சு பிரிக்க போகிறாங்க. மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதின்னு பிரிக்க போகிறாங்க. இதில் மொத்தம் 4 இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான் சமவெளி. இந்த மேப்பை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே இருக்கிறது ராஜஸ்தான் சமவெளி, இது பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. மொத்தம் 4 சமவெளி இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான் சமவெளி. ஆரவள்ளி மலை தொடருக்கு மேற்கில் அமைந்த சமவெளி எது? ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளியின் பரப்பளவு என்ன? 1,75,000 சதுர கிலோமீட்டர்கள். ராஜஸ்தான் சமவெளி உருவாக காரணமான ஆறுகள் என்னென்ன? லூனி ஆறு, சரஸ்வதி ஆறு. தற்பொழுது உள்ள காகர் அப்படிங்கிற ஆறு எந்த ஆற்றின் தொடர்ச்சி என நம்பப்படுகிறது? சரஸ்வதி ஆற்றுடைய தொடர்ச்சி நம்புகிறாங்க. ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள ஏரி எது? புஷ்கர் ஏரி அல்லது சாம்பார் ஏரி, ரெண்டில் எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். சாம்பார் ஏரி அமைந்துள்ள பகுதி எது? ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்குது. ராஜஸ்தான் சமவெளியை நம்ம முடிச்சிட்டோம். இந்த ராஜஸ்தான் சமவெளியை ஒட்டி தான் பெரிய தார் பாலைவனம் இருக்குது. இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என அழைக்கப்படுகிறது. இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு எல்லையாக அமைந்துள்ள தார் பாலைவனத்தின் நீளம் என்ன? 2 லட்சம் கிலோமீட்டர் நீளத்துக்கு இது எல்லையாகவே இருக்குது. தார் பாலைவனம் உலகத்துடைய எத்தனையாவது பெரிய பாலைவனம்? 7வது பெரிய பாலைவனம். பழைய புக்கில் 17ன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டா தவறு. புதிய புக்கில் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. 7வது பெரிய பாலைவனம். தார் பாலைவனத்தில் முழு பாலைவன பகுதியாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருஸ்தலி என்று பெயர். முழுவதுமே மணலாக இருந்து ஃபுல்லாகவே அது பாலைவனம் தான்னா அதுக்கு பேர் மருஸ்தலி. தார் பாலைவனத்தில் அரை பாலைவன பகுதியாக இருந்தால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது முழுசுமே பாலைவனமாக மாறல, பாதி மட்டும் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு பேர் பாங்கர் என்று பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இந்த கத்திரிப்பூ கலர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் அமைந்துள்ள பகுதி எது? இந்திய பாலைவனத்துடைய வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு.
பஞ்சாப் ஹரியானா சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் என்னென்ன? சட்லஜ், பியாஸ், ராவி, இந்த ஆறுகள் இங்கு பாய்கின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கங்கை சமவெளி. இந்த பச்சை கலராக இருக்கிறது. பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? கோசி ஆறு. இது கங்கையுடைய துணை ஆறு. கங்கை சமவெளியின் தாழ்ந்த பகுதியில் அமைந்திருப்பது என்ன? சுந்தரவனம் அமைந்திருக்கிறது. சுந்தரவன காடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா சமவெளி. இது எங்கே இருக்கும்னா வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கும். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி அமைந்துள்ள இடம் எது? அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமினா இது வரைக்கும் வருங்க. இதிலிருந்து இது வரைக்கும் வந்தால் இந்த மொத்த ஏரியாவையும் தீபகற்ப பீடபூமின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இருப்பது எது? மிகப்பெரிய இயற்கை பிரிவு தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு? 16 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். தீபகற்ப பீடபூமியின் மேற்கு எல்லையாக இருப்பது என்ன? மேற்கு எல்லையாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை. தீபகற்ப பீடபூமியின் வடமேற்கு எல்லையாக இருப்பது என்ன? வடமேற்கு எல்லையாக இங்கே இருப்பது ஆரவள்ளி மலைத்தொடர். தீபகற்ப பீடபூமியின் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லையாக இருப்பது என்ன? பண்டேல்கண்ட், தைமூர், ராஜ்மஹால் குன்றுகள் இருக்குது. தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு எல்லையாக இருப்பது என்ன? கிழக்கு பகுதியாக இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. தீபகற்ப பீடபூமியின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் உயரத்தை கொண்டது? 600 மீட்டர் ஹைட்டில் அமைஞ்சிருக்கு. தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் எது? தீபகற்ப பீடபூமியில் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம். எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. 2695 மீட்டர் உயரம் கொண்டது. தீபகற்ப பீடபூமி மேற்கு திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி சரிந்துள்ளது? இதற்கான பதில் கிழக்கு திசையை நோக்கி சரிஞ்சிருக்கு. தீபகற்ப பீடபூமி எந்த நிலப்பகுதியின் ஒரு பகுதி? கோண்டுவானா நிலப்பகுதியுடைய ஒரு பகுதி. தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் மாறியது. இந்த மேப்பை பாருங்கள், ப்ளூ கலராக ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதுதான் நர்மதை ஆறு. தீபகற்ப பீடபூமியை 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. தீபகற்ப பீடபூமியின் வடபகுதிக்கு பேர் என்ன? அதாவது வடக்கே இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதிக்கு பேர் என்ன? பேர் மத்திய உயர்நிலங்கள். தீபகற்ப பீடபூமியின் தென்பகுதிக்கு பேர் என்ன? தென்பகுதிக்கு பேர் தக்கான பீடபூமி. இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மத்திய உயர்நிலங்கள். வடபெரும் சமவெளிக்கும் நர்மதை ஆற்றுக்கும் இடையே உள்ளது எது? மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நில பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையாக அமைந்த மலைத்தொடர் எது? இந்த வடக்கு வடமேற்கு எல்லையாக இருப்பது ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? குருசிகார் அப்படிங்கிற சிகரம். மத்திய உயர்நிலங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான கேட்டகரியை பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்களுக்கு பேர் மாலவ பீடபூமி. அதாவது மேற்கு பகுதியில் இங்கிருந்தால் அதுக்கு பேர் மாலவ பீடபூமி. மாலவ பீடபூமியில் உள்ள ஆறுகள் எவை? யமுனை நதி, சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் பாய்கின்றன. மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதி என்ன? அப்படியே கிழக்கு போனாங்கன்னா இங்கே பண்டல்கண்ட் இருக்குது. அடுத்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாகல்கண்ட் இருக்குது. சோட்டா நாகபுரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? வடகிழக்கு. இந்த ஏரியாவில் சோட்டா நாகபுரி பீடபூமி அமைஞ்சிருக்கு. இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி எது? சோட்டா நாகபுரி பீடபூமி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மத்திய உயர்நிலங்களை மேற்கு பகுதியாக இருக்கிறத மாலவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிழக்கு போனோம்னா பண்டல்கண்டு வருது, அப்படியே கொஞ்சம் போனோம்னா பாகல்கண்டு வருது, அப்படியே கொஞ்சம் போனோம்னா சோட்டா நாகபுரி பீடபூமி வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்கான பீடபூமி. மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்ட பீடபூமி எது? தக்கான பீடபூமி. அதாவது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது தான் தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமியின் வடிவம் என்ன? முக்கோண வடிவம். தக்கான பீடபூமியின் வடமேற்கு எல்லையாக இருப்பது என்ன? வடமேற்கு சைடு எல்லையாக இருப்பது விந்திய சாத்பூரா மலைத்தொடர். தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லையாக இருப்பது என்ன? வடக்கு எல்லை ராஜ்மஹால் குன்றுகள். தக்கான பீடபூமியின் மேற்கு எல்லை என்ன? மேற்கு எல்லை மேற்கு தொடர்ச்சி மலை. தக்கான பீடபூமியின் கிழக்கு எல்லை என்ன? கிழக்கு எல்லை கிழக்கு தொடர்ச்சி மலை.
தக்கான பீடபூமியின் பரப்பளவு என்ன? பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப இந்தியாவில் இருக்கிற மலைத்தொடர்கள். ஒவ்வொரு மலைத்தொடராக பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்குறது ஆரவள்ளி மலைத்தொடர். எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறது தான் ஆரவள்ளி மலைத்தொடர். இந்த இடத்துல இருக்கும். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவள்ளி மலைத்தொடர். நல்லா கவனிங்க, மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் தான். ஆரவள்ளி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் எது? குருசிகார். ஆரவள்ளி மலைத்தொடரில் உள்ள குருசிகாரின் உயரம் என்ன? 1722 மீட்டர். பிளவுபட்ட எஞ்சிய மலைக்கு உதாரணம் எது? நல்ல கவனிங்க, பிளவுபட்ட மலை எஞ்சிய மலைக்கு உதாரணம் ஆரவள்ளி மலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விந்திய மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடர் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா விந்திய மலைத்தொடர் இருக்குது. நர்மதை ஆற்றின் பள்ளத்தாக்கிற்கு மேல் செங்குத்து சரிவாக உள்ள மலைத்தொடர் எது? விந்திய மலைத்தொடர். கங்கை ஆற்றின் தொகுதிகளுக்கும் தென்னிந்திய ஆற்றின் தொகுதிகளுக்கும் இடையே நீர்பிரிகை மேடாக இருப்பது எது? அதாவது கங்கை ஆற்று தொகுதியையும் தென்னிந்திய ஆற்று தொகுதியையும் பிரிப்பது விந்திய மலைத்தொடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாத்பூரா மலைத்தொடர். நர்மதை மற்றும் தபதி இந்த 2 ஆறுகளுக்கும் நடுவில் அமைந்திருப்பது என்ன? 2 ஆறுகளுக்கும் நடுவில் அமைந்திருப்பது சாத்பூரா மலைத்தொடர். சாத்பூரா மலைத்தொடர் எத்தனை மலைகளை கொண்ட மலைத்தொடர்ச்சியாகும்? மொத்தம் 7 மலைகள் இருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை, இந்த 3 மலையும் சந்திக்கும் இடம் எது? சந்திக்கும் இடம் ஆனைமுடி. ஆனைமுடி சிகரத்தின் உயரம் என்ன? 2695 மீட்டர். மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதிக்கு பேர் என்ன? சயாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடபகுதியை சயாத்ரின்னு சொல்லுவாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சி உருவாகும் ஆறு சாராவதி ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கணவாய்கள் என்னென்ன? தால்காட்டு கணவாய் இருக்குது, போர்காட் கணவாய் இருக்குது, பாலக்காட்டு கணவாய் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் வேறு பெயர் என்ன? மறுபெயர் என்ன? பூர்வாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைனா சயாத்திரி, கிழக்கு தொடர்ச்சி மலைனா பூர்வாத்திரி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் வடக்கில் உள்ள உயர்ந்த சிகரம் எது? மகேந்திரகிரி அப்படிங்கிற சிகரம். ஒடிசா பக்கத்தில் இருக்குங்க. மகேந்திரகிரி சிகரத்தின் உயரம் என்ன? 1501 மீட்டர். கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் எது? 2 மலைத்தொடரும் சந்திக்கும் இடம் நீலகிரி. தொட்டபெட்டா சிகரம் அமைந்துள்ள இடம் எது? நீலகிரியில் அமைஞ்சிருக்கு. தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் என்ன? 2637 மீட்டர். தமிழ்நாட்டுடைய உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா சிகரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடற்கரை சமவெளி. பொதுவாக பார்த்திங்கன்னா 2 டைப்பான சமவெளி இருக்குது. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. இதை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளியின் வடபகுதிக்கு பேர் என்ன? வடபகுதிக்கு பேர் கொங்கண கடற்கரை. மேற்கு கடற்கரை சமவெளியின் மத்திய பகுதிக்கு பேர் என்ன? மத்திய பகுதிக்கு பேர் கனரா கடற்கரை. மேற்கு கடற்கரை சமவெளியின் தென் பகுதிக்கு பேர் என்ன? மலபார் கடற்கரை. வடக்கு பகுதி கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா, தெற்கு பகுதி மலபார் கடற்கரை. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். குஜராத்தில் இருந்து கோவா வரை உள்ள சமவெளி என்ன? கொங்கண கடற்கரை சமவெளி. கோவா முதல் மங்களூர் வரைக்கும் இருக்கிற சமவெளி கனரா சமவெளி. மங்களூருக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவே அமைந்துள்ள சமவெளி மலபார் சமவெளி. ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள் மற்றும் டெரிஸ் போன்றவை காணப்படும் சமவெளி எது? மேற்கு கடற்கரை சமவெளி. மலபார் கடற்கரையில் உள்ள முக்கியமான ஏரி என்ன? வேம்பநாடு ஏரி எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. இந்த மேப்பை பாருங்கள். இது வந்து கொங்கண கடற்கரை, இது கனரா கடற்கரை, இது மலபார் கடற்கரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழக்கு கடற்கரை சமவெளி. இதை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குங்க. இங்கேயே பார்த்துக்கோங்க. சோழமண்டல கடற்கரை இங்கே இருக்குது, வட சர்க்கார் கடற்கரை இருக்குது. இந்த 2 டைப் தான் இருக்குது. புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்ட சமவெளி எது? கிழக்கு கடற்கரை சமவெளி. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்ன? வட சர்க்கார் கடற்கரை. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி. கிருஷ்ணா நதிக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்ன? சோழமண்டல கடற்கரை.
உலகத்துடைய இரண்டாவது பெரிய கடற்கரை எது? இரண்டாவது பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள ஏரி என்ன? சிலிக்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி எந்த ஆற்றின் தெற்கே அமைந்துள்ளது? மகாநதி ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ளது. கோதாவரி, கிருஷ்ணா இந்த ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ள ஏரி என்ன? கொள்ளேரி ஏரி அமைஞ்சிருக்கு, ஆந்திராவில் இருக்குங்க. தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி என்ன? பழவேற்காடு ஏரி, புலிக்காட்டு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீவுகள். தீவுகளை பொதுவாக 2 டைப்பாக பிரிக்கலாம். அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது அந்தமான் நிக்கோபர் தீவுகள். அந்தமான் நிக்கோபரில் உள்ள மொத்த தீவு கூட்டங்கள் எத்தனை? 572 தீவு கூட்டம் இருக்குது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் மனித வாழிடங்களாக உள்ள தீவுகள் எத்தனை? 38 தீவில் தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க. அந்தமானில் எத்தனை தீவுகளில் மக்கள் வாழ்கிறார்கள்? அந்தமானில் 25 தீவில் மக்கள் வாழ்கிறாங்க. நிக்கோபரில் எத்தனை தீவுகளில் மக்கள் வாழ்கிறார்கள்? 13 தீவுகளில் மக்கள் வாழ்கிறாங்க. இரண்டையும் கூட்டினீங்கன்னா 38 தீவு. 38 தீவில் மக்கள் வாழ்கிறாங்க. அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உருவாக காரணம் என்ன? பூமியுடைய உள் இயக்க விசை மற்றும் எரிமலை, இந்த ரீசனால் தான் உருவாகிருக்கு. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எது? பாரன் தீவு எரிமலை எங்கே இருக்குன்னா அந்தமானில் இருக்குது. கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ள தீவு கூட்டங்கள் எது? அந்தமான் நிக்கோபர் தீவுகள். அந்தமான் நிக்கோபர் தீவின் பரப்பளவு எவ்வளவு? 8249 கிலோமீட்டர்கள். அந்தமான் நிக்கோபர் தீவின் வடபகுதி எது? வடக்கு பகுதி அந்தமான், அதுவே தெற்கு பகுதி என்றால் நிக்கோபர். அந்தமான் நிக்கோபர் தீவின் நிர்வாக தலைநகரம் எது? நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமான் தீவுகளை நிக்கோபர் தீவுகளிலிருந்து பிரிக்கும் கால்வாய் எது? இது முக்கியங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 10 டிகிரி கால்வாய். நிக்கோபரின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. லட்சத்தீவில் உள்ள மொத்த தீவு கூட்டங்கள் எத்தனை? 27 தீவு கூட்டம் இருக்குது. லட்சத்தீவு கூட்டங்களில் எத்தனை தீவுகளில் மக்கள் வாழ்கிறார்கள்? 11 தீவுகளில் மக்கள் வாழ்கிறாங்க. லட்சத்தீவு உருவாக காரணம் என்ன? முருங்கைப்பாறை, முருங்கைப்பாறையால் உருவாகியிருக்கு. லட்சத்தீவுகளின் பரப்பளவு எவ்வளவு? 32 சதுர கிலோமீட்டர்கள். லட்சத்தீவுகளின் நிர்வாக தலைநகரம் என்ன? கவரெட்டி. லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிக்கும் கால்வாய் என்ன? 8 டிகிரி கால்வாய். மனிதர்கள் வசிக்காத தீவு, பறவைகள் சரணாலயமாக உள்ள தீவு எது? பிட்தீவு எங்கே இருக்குன்னா லட்சத்தீவில் இருக்குது. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு போன்ற தீவுகளை இணைத்து லட்சத்தீவுகள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. இதற்கான பதில் 1973ங்க. இங்கே தவறாக டைப் பண்ணியிருக்காங்க. 1973 என்பது சரி. 1973. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆறுகளை பார்க்க போகிறோம். ஆறுகளை பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். இமயமலையில் தோன்றும் ஆறுகள், தீபகற்ப இந்தியாவில் பாயும் ஆறுகள். முதல்ல நம்ம இமயமலையில் தோன்றும் ஆறுகளை பார்க்கலாம். மொத்தம் 3 ஆறு இருக்குது: சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. முதல்ல சிந்து நதியை பார்க்க போகிறோம். சிந்து நதியின் மொத்த நீளம் என்ன? 2850 கிலோமீட்டர்கள். இந்திய பகுதியில் சிந்து நதியின் நீளம் என்ன? 709 கிலோமீட்டர்கள். இந்தியாவுக்குள்ளே பாயிறது வெறும் 709 கிலோமீட்டர் தான். சிந்து நதி உருவாகும் இடம் என்ன? மானசரோவர் ஏரி திபெத்தில் இருக்குதுங்க, அங்கே தான் உருவாகுது. மானசரோவர் ஏரி எங்குள்ளது? திபெத்தில் கைலாஸ் மலைத்தொடர்னு ஒரு மலைத்தொடர் இருக்குது. அந்த மலையுடைய வடக்கு சரிவில் தான் மானசரோவர் ஏரி இருக்குது. அங்கே தான் சிந்து நதி உருவாகுது. சிந்து நதி பாயும் இந்திய பகுதி என்ன? ஜம்மு காஷ்மீர். சிந்து நதி பாகிஸ்தானுக்குள் நுழையும் இடம் எது? சில்லார் அப்படிங்கிற பகுதியில் நுழையுது. சிந்து நதியின் துணை நதிகள் எத்தனை? மொத்தம் 5 இருக்குது. சிந்து நதியின் துணை நதிகள் என்னென்ன? ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். சிந்து நதியின் துணை நதிகளில் மிகப்பெரியது என்ன? சினாப் நதி தான் மிகப்பெரியதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. சினாப் நதி தான் மிகப்பெரியது. அடுத்து நாம் பார்க்க போகிறது கங்கை ஆறு. இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை ஏற்படுத்தும் ஆறு எது? கங்கை ஆறு. கங்கை ஆறு உருவாகும் இடம் எது? உத்தரகாசி மாவட்டத்தில் உருவாகுது. உத்தரகாசி மாவட்டம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரகண்ட் மாநிலம். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கை உருவாகுது. கங்கை நதி உருவாகும் பனியாறு எது? கங்கோத்திரி அப்படிங்கிற பனியாறுலேருந்து உருவாகுது.
கங்கை நதி உருவாகும் பொழுது அதன் பெயர் என்ன? பாகிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிரதி. கங்கை நதியின் மொத்த நீளம் என்ன? 2525 கிலோமீட்டர்கள். 25. கங்கையின் வடபகுதி துணையாறுகள் என்னென்ன? வடக்கு பகுதி துணையாறுகள் கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. கங்கையின் தென்பகுதி துணையாறுகள் என்னென்ன? யமுனை, சோன், சாம்பல். வங்கதேசத்தில் கங்கையின் பேர் என்ன? பத்மா என்று அழைப்பார்கள். இந்தியாவில் கங்கைன்னு சொல்கிறோம், வங்கதேசத்தில் பத்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா ஆறு. பிரம்மபுத்திரா நதி உருவாகும் இடம் எது? திபெத்தில் மானசரோவர் ஏரின்னு இருக்குது, அங்கே தான் உருவாகுது. பிரம்மபுத்திரா உருவாகும் மலைத்தொடர் என்ன? கைலாஸ் மலைத்தொடர். பிரம்மபுத்திரா உருவாகும் பனியாறு என்ன? செம்மாயுங்டங். இந்த பனியாறுலேருந்து உருவாகுது. பிரம்மபுத்திரா திபெத்து பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாங்போ என்று அழைப்பார்கள். திபெத்தில் பிரம்மபுத்திராவுக்கு சாங்போ என்று பெயர். சாங்போ என்ற சொல்லின் பொருள் என்ன? தூய்மை. சாங்போ என்றால் தூய்மை. பிரம்மபுத்திரா இந்தியாவில் நுழையும் பகுதி என்ன? அருணாச்சல பிரதேசத்தில் நுழையுது. திகாங்க் அப்படிங்கிற மலை இடுக்கு எங்கு உள்ளது? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்க இந்த மலை இடுக்கின் வழியாக தான் பிரம்மபுத்திரா இந்தியாவுக்குள்ளே வருது. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் என்ன? 2900 கிலோமீட்டர்கள். பிரம்மபுத்திரா இந்தியாவில் பாயும் நீளம் என்ன? 900 கிலோமீட்டர்கள். பிரம்மபுத்திராவின் துணை ஆறுகள் என்னென்ன? துணை ஆறுகள் திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்சிரி. பிரம்மபுத்திரா வங்கதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது. கங்கைக்கு பேர் பத்மானு பேர், பிரம்மபுத்திராவுக்கு பேர் ஜமுனான் பேர். வங்கதேசத்தில் பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேரும் பொழுது அதன் பேர் என்ன? 2 ஆறுகளும் சேரும் பொழுது அதுக்கு பேர் மேக்னா என்று பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப இந்தியாவில் பாயும் ஆறுகள். இதையும் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. கிழக்கு பகுதியை நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு பகுதியை நோக்கி பாயும் ஆறுகள். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். முதல் ஆறு மகாநதி. மகாநதி ஆறு உருவாகும் இடம் இது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் சிகா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் உருவாகுது. மகாநதி ஆற்றின் நீளம் என்ன? 851 கிலோமீட்டர்கள். மகாநதி ஆறு பாயும் மாநிலங்கள் என்னென்ன? 2 மாநிலங்களில் பாயுது, சத்தீஸ்கர், ஒடிசா. மகாநதி ஆற்றின் துணை ஆறு என்னென்ன? சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்ரலா, கெங்குட்டி, நன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோதாவரி. கோதாவரி ஆறு உருவாகும் பகுதி என்ன? மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுது. கோதாவரி ஆறு உருவாகும் இடம் என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அப்படிங்கிற மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுது. கோதாவரி ஆற்றின் நீளம் என்ன? 1465 கிலோமீட்டர்கள். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு என்ன? கோதாவரி ஆறு. நோட் பண்ணிக்கோங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி ஆறு. கோதாவரி ஆற்றின் மறுபெயர் என்ன? விருத்த கங்கா என்று சொல்வார்கள். விருத்த கங்கா. கோதாவரி ஆறு பாயும் மாநிலங்கள் என்னென்ன? ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா. கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள் என்னென்ன? பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலாமி. கோதாவரி ஆறு எந்த இடத்தில் கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளையாக பிரிகிறது? ஆந்திராவில் ராஜமுந்திரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பிரியுது. கோதாவரி டெல்டா பகுதியில் உள்ள நன்னீர் ஏரி என்ன? கொல்லேறு அப்படிங்கிற ஏரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா ஆறு உருவாகும் பகுதி என்ன? இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உருவாகுது. கிருஷ்ணா ஆறு உருவாகும் இடம் என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. கிருஷ்ணா ஆற்றின் நீளம் என்ன? 1400 கிலோமீட்டர்கள். தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய ஆறு எது? 2வது பெரிய ஆறு கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா ஆறு பாயும் மாநிலங்கள் என்னென்ன? மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம். கிருஷ்ணா நதியின் துணை ஆறுகள் என்னென்ன? கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. கிருஷ்ணா ஆறு கடலோடு கலக்கும் இடம் எது? ஹம்சலா தேவின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கலக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காவிரி ஆறு. காவிரி ஆறு உருவாகும் இடம் என்ன? கர்நாடகாவில் குடகு மலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தலைக்காவிரி அப்படிங்கிற பேரில் உருவாகுது. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் ஆறு என்ன? காவிரி ஆறு. காவிரி ஆற்றின் துணை ஆறுகள் என்னென்ன? ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்காவதி, நொய்யல், அமராவதி. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் எது?
பூம்புகார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மொத்தம் 3 ஆறுகள் இருக்குது. நர்மதை, தபதி, மாகி. இந்த 3ஐயும் பார்த்துடலாம். நர்மதை ஆறு. நர்மதை ஆறு உருவாகும் இடம் என்ன? அமர்கண்டாக் பீடபூமியில் உருவாகுது. அமர்கண்டாக் பீடபூமி உள்ள மாநிலம் மத்திய பிரதேசத்தில் இருக்குங்க. நர்மதை ஆற்றின் நீளம் என்ன? 1312 கிலோமீட்டர்கள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது எது? நர்மதை ஆறு. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது நர்மதை. நர்மதை ஆறு உருவாக்கும் கழிமுகத்தின் நீளம் என்ன? 27 கிலோமீட்டர்கள். நர்மதையின் துணை ஆறுகள் என்னென்ன? பர்னா, ஹலுன், ஹரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலார். நண்பர்களே, இது வரைக்கும் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை மட்டும் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தபதி. தபதி ஆறு உருவாகும் இடம் என்ன? முல்டாய் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. தபதி ஆறு உருவாகும் பகுதி என்ன? மத்திய பிரதேசத்தில் பெட்டூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் உருவாகுதுங்க. தபதி ஆற்றின் நீளம் என்ன? 724 கிலோமீட்டர்கள். தபதி ஆற்றின் துணை ஆறுகள் என்னென்ன? வாகி, கோமை, அர்ணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்ச்ரா, போரி. இதெல்லாமே தபதி ஆற்றின் துணை ஆறுகள். அடுத்து மாகி. மாகி எங்கே பாயுதுன்னா குஜராத்தில் பாயுதுங்க. மொத்தம் 3 ஆறு இருக்குது. நர்மதை, தபதி, மாகி. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த பாடத்தில் இவ்வளோ தான் கண்டென்ட் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த வீடியோவை நேரம் கிடைக்கும்போது இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னாவே போதும், மனசில் பதிஞ்சிரும். நீங்கள் படிக்கவே தேவையில்ல. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மெசேஜையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.